என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இறைபடியில் நிற்கிறவங்களுக்கு இடையில நிறைய பூசல் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. அவங்க பவானி தேவாரத்திலே ஒரு பாட்டு இருக்கும். வில்லார் வரையாக மானாகம் நானாக வேடம் கொண்டு புல்லார் புறமூன்றும் எரித்தார் கிடம் போலும் புலியும் மானும் அல்லாத ஜாதிகளும் அங்கடல் மேல் கைகூப்ப அடியார் கூடி செல்லா அருணெறிக்கே செல்ல அருள் புரியும் திருநனாவே அப்படின்பர். நாம உண்மையிலேயே சிவத்தை வழிபடுபவர்கள் என்று சொன்னால் அந்த சிவத்துக்கும் முன்னால் எப்படி இருக்கணும்? கருத்து வேறுபாடு அற்றவர்களாக இருக்கணும். ஆனா என்ன ஆகுது? சிவத்துக்கு முன்னாடி இருக்கும் போதே கருத்து வேறுபாடு இருக்குது. சிவத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கூட இப்ப இவங்களுக்கு வந்த மாதிரி தான், நீ பெரிய புலவனா நான் பெரிய புலவனா, நீ பெரிய அடியாரா நான் பெரிய அடியாரா, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்து வேறுபாடுகள் வருது இல்லையா? அது வருந்தத்தக்கது. உண்மை என்னங்கிறது தான் நம்முடைய ஞான நூல்கள் நமக்கு உணர்த்துது. ஆனாய நாயனார் வரலாறு பார்க்கும் பொழுது, ஆனாய நாயனார் புல்லாங்குழல் வாசித்த பொழுது சிங்கத்தின் முதுகிலே மான் ஏறி நிற்கும், மயிலும் பாம்பும் ஒன்றாக சேர்ந்து நடனமாடும், புலியும் கரடியும் இணைந்திருக்கும். இப்படி எல்லாம் நம்ம அந்த பாடல்களை கவனிச்சோம். ஆனாய நாயனார் வரலாற்றில் அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னா, சிவம்னா என்ன? ஞானம். அப்போ ஞானம் அடைந்தவர்கள், மெய்ஞானம் கைவரப்பெற்றவர்கள் கருத்து வேறுபாடு அற்றவர்களாக இருந்தால்தான் அவர்கள் ஞானம் உடையவர்கள். இல்ல நான் எல்லாம் படிச்சிருந்தும் எனக்கு இன்னொருவரை கண்டால் போட்டியும் பொறாமையும் கருத்து வேறுபாடும் வருகிறது என்று சொன்னால் நான் இன்னும் ஞானம் பெறவில்லை என்பதுதான் அங்கே உண்மை. அதுதான் அங்க சொன்னாரு, அல்லாத ஜாதிகளும் அங்கடல் மேல் கைகூப்ப அடியார் கூடி செல்லா அருணெறிக்கே செல்ல அருள் புரியும் திருநனாவேனர். சிவத்துக்கு முன்னாடி பகை நீங்கி இருக்கணும். அதுக்கு அடையாளமாத்தான் என்ன பண்றான்? பாம்பும் நிலாவும் பகை, பாம்பும் நிலாவும் பகை ரெண்டையும் ஜடையில தான் வச்சிருக்கிறான். ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறானே சிவபெருமான். அப்ப அதன் மூலமா என்ன தெரியுது? ஜடைங்கிறது என்ன? ஞானம்னு சொல்லியிருக்கிறோம். ஜடைங்கிறது ஞானம். அப்ப ஞானம்னா என்ன அப்படி கேட்டீங்கன்னா, பகை பொருள்களை பகை பொருள்களாக பார்க்காமல் இருப்பதுதான் ஞானம். சிவம் அதை உணர்த்துறாரு. நாம் என்ன பண்றோம்? ஏதோ அங்க பாம்பையும் வச்சிருக்கிறாரு, நிலாவையும் வச்சிருக்கிறாரு, கங்கையும் தான் வச்சுக்கிறாரு, மண்டையோட்டையும் தான் வச்சுக்கிறாரு, வச்சுட்டு போறாரு அப்படின்னு நாம் விட்டுறோம். ஆனா பொருள் அதல்ல. எப்ப அவர் ஜடையில பாம்பையும் சந்திரன் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பகை. ஆனா எல்லாத்தையும் ஏன் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஞானத்துக்கு முன்னால் எல்லாம் சமம். ஞானம் வந்தது என்று சொன்னால் எல்லோரையும் சமமாக பாவிக்கின்ற பண்பு இருந்தால்தான் அதற்கு பெயர் ஞானம் அப்படின்னு அந்த உண்மையை நமக்கு சொல்றார். இதை உணர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உணர்ந்தோம்னா ஞானம் வந்துடும், திருவருள் கை கூடும், சிவம் சித்திக்கும். எல்லாருக்கும் சித்திக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம்.